நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களுக்கு அவனோடு சமாதானம் இருக்கும்படி செய்வார். இங்கே பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட வார்த்தை பேசுகிறார்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வார். நம்ம வழி கர்த்தருக்குள் இருக்கணும். யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிற விரும்புகிறீங்க? கர்த்தருக்குள் நம்ம வழி இருந்தாவே யார் சத்துருவாக நமக்கு எழுமினா கூட கவலை கிடையாதுங்க. அவங்களாம் நம்ம என்ன பண்ணார்? சிநேகத்தை பூரா மாற்றிடுவார் ஆண்டவர். உன் சத்துருக்களை சமாதானப்படுத்திடுவார். உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் சத்துருவா எழுப்புறாங்களோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு, அவர் சமாதானக்காரர், சமாதானத்தின் தேவன் என்று சொல்லியிருக்கிறது வேதத்தில். இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா உங்களுக்குள்ள சமாதானம். ஒன்று சத்துருவாக வராமல் அவனுக்கும் சமாதானம் கொடுத்துருவாருங்க. எப்படியாப்பட்ட தேவன் நம்மளுக்குள்ள இருக்க தெரியுமா? அதுக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர், சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்றார். இப்போ இங்கே வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தால், நம்ம எப்போதுமே கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தால் நமக்கு முன்பாக ஒரு ஆயுதமாக இருக்கட்டும், நமக்கு ஒரு சத்துருவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தேவன் சமாதானப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். சத்துருவானவனையும் சமாதானப்படுத்துவார். எப்படியாப்பட்ட சத்துருவா நம்மளை எழும்பிட்டுங்க? நம்மளுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர், அற்புதம் செய்கிறவர். அவன் சமாதானம் இல்லாத நம்மக்கிட்ட வருவான், நம்ம சமாதானத்தை குலைச்சி பண்ணும்படியாக வருவான். ஆண்டவர் சமாதானத்தை படுத்தி அவனுக்கு சந்தோஷமாக வழி அனுப்புவாருங்க. ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற சமாதானத்தின் தேவன். நம்ம அவருக்குள்ளே பிரியமாக இருக்கும்போது அவன் பிரியமில்லாத நம்மளை கெடுக்கலான்னு வருவான். நம்ம வார்த்தையை அவனை பிரியப்படுத்தி அவன் சமாதானத்தோடு கர்த்தர் வீடு திரும்ப கிருபை செய்வான். நம்ம தேவன் எப்படியாப்பட்டவர் பற்றினா, நம்ம கர்த்தருக்குள் பிரியமாக இருக்கணுங்க. ஒருவன் கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தால் அவன் சத்துருவான அவனுக்கு முன்பாக வந்தால் அவன் என்ன பண்ணுவாரான்? அவன் சமாதானத்தோடு போவான். நம்மளை சத்துருவாக பண்ண முடியாது நம்மக்கிட்ட ஏன்னு வச்சுக்க, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு தேவன் பெரியவர், அவர் சமாதானத்துக்காரர். அந்த வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வார். அவன் சத்துருவாக வந்தால் கூட அவனை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருவார். நீங்கள் பயப்படாதீங்க, ஐயோ வந்துட்டானே, இவன் பிரச்சனை பண்ணத்தான் வரான் அப்படின்னு பயப்படாதீங்க. ஏன்னா இயேசு நம்மளுக்கு இருக்கிறார். அவன் வந்தவனே அவன் பயந்துன்னு உட்காந்துருவான். வா, இவங்ககிட்ட பேச முடியாதுப்பா, இவன் கூட இருக்கிற கடவுள் பெரியவர்ப்பா, அவன் எதை சொன்னாலும் நம்மளை எப்படி போட்டாலும் மடக்கிடுவான் அப்படின்னா. ஏன்னா இயேசு நம்மளுக்குள்ளே இருக்கும்போது, நம்ம அவருக்குள்ளே பிரியமாக இருக்கும்போது நமக்கு என்ன பெரிய தேவன் அறிந்திருக்கிறார். அவர் எத்தனை குலைச்சல் வந்தாலும் கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ்.